வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தவறவிட்ட அதிர்ஷ்டம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அரசன் வேட்டையாட தன் பரிவாரங்களுடன் காட்டிற்கு சென்றான். இடையில் வழியை தவற விட்டுவிட்டு தனிமையில் தவித்தான். தற்செயலாக அங்கு வந்த ஏழை விறகு வெட்டி அரசனை அடையாளம் கண்டு கொண்டான். காட்டில் இருக்கும் காய்ந்த மரங்களை எரித்து கரியாக்கி விற்று பிழைப்பதாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அருகில் இருந்த தன் குடிசைக்கு அழைத்துச் சென்று மிகுந்த மரியாதையுடன் உபசரித்தான். பின்பு பரிவாரங்களை தேடி பிடித்து அரசனை அழைத்துச் சென்று விட்டான். அரசன் வெகுவாக மனம் குளிர்ந்தான். அரசாங்கத்தின் பாதுகாப்பில் அங்கு வளர்ந்திருந்த சில மரங்களை அந்த ஏழைக்கு காண்பித்து சொன்னான். இன்று முதல் இந்த சந்தன மரங்கள் உன்னுடையவை. உன் கஷ்ட ஜீவனம் இன்றோடு முடியட்டும். மாதங்கள் சில கழிந்தன. மீண்டும் அரசன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான். அந்த ஏழையின் நினைவு வந்தவனாய் அவன் குடிசைக்கு சென்றான். அவனின் வறுமை நிலை சற்று மாறி இருக்கவில்லை. அரசன் திடுக்கிட்டவனாய் சந்தன மரங்களை பற்றி அவனிடம் விசாரித்தான். அந்த ஏழை வருத்தத்துடன் சொன்னான், அந்த மரங்களால் எனக்கு எந்த பயனும் இல்லை ராஜா. வழக்கம் போல அவைகளை வெட்டி எரித்து கரியாக்கி விற்றேன். ஆனால் யாரும் எந்த கூடுதல் விலையும் தரவில்லையே. கதையின் விளக்கம். விறகு வெட்டியின் அறியாமையானது விலை மதிப்பற்ற சந்தன மரத்தை சாதாரண மரமாக எண்ண வைத்தது. அதனால் அவைகளை கொண்டு அளப்பற்ற செல்வ வளத்தை அடைந்திருக்க வேண்டிய பொன்னான வாய்ப்பை அவர் தவறவிட்டு விட்டார் என்பதே இக்கதையின் விளக்கம். தவறான புரிதலால் தங்கள் திறமைகள், வளங்கள் அல்லது வாய்ப்புகளை வீணடிக்கும் நபர்களுக்கான உருவகமாகவும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்மீக கண்ணோட்டத்தில் சொல்வதென்றால், இறை அருளோ குருவருளோ நமக்கு கிட்டினாலும் நாம் அதற்கு பாத்திரமாகும் அளவுக்கு சிரத்தையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.